அந்த மாயை எப்படி விளக்குறது அப்படின்னு கேட்கும்போது அவர் என்ன சொல்றாருன்னா, நீ ஒண்ணுமே செய்யாத, தவநிலையை பெருக்கு. தவநிலையை பெருக்குனா மாய நிலை அதுவா குறைய ஆரம்பிக்கும். இப்ப நல்ல தவவாதிகள் பாத்தீங்கன்னா, சித்த வித்தியார்த்திகளே ரொம்ப மென்மையாகிடுவாங்க. கோபங்கள்லாம் ஆரம்ப காலங்கள்ல இருந்த கோபம்லாம் குறைஞ்சிருக்கும். இப்பெல்லாம் பார்த்தா இவரா இவ்வளவு சாந்தமாயிட்டாருன்ற ஒரு உணர்வு கூட எழும்புவாங்க. ஏன் அப்படின்னா அவங்க தவத்துல உள்ள போயிருக்காங்க, விதைகளை ரொம்ப அழகா நேசிச்சிருக்காங்க, அழகா பிடிச்சிருக்காங்கன்னு அர்த்தம். அது போன்று கொஞ்சம் கொஞ்சமா நம்ம தவங்களை செய்ய 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 அப்பா சொல்றாங்கல்ல, இந்த வித்தையை நீ செய்யும் போது என்னுடைய நல்குணங்கள் அத்தனையுமே உனக்கு கிடைக்கும்ன்ற. அது ஏன் அப்படின்னா இந்த வித்தை அதை தரும். அப்பாக்கு எவ்வளவு நல்குணங்கள் இருக்கு அப்படின்னா இந்த வித்தைனாலதான் அவர் அந்த நல்குணங்கள் எல்லாம் அடைஞ்சதா சொல்றாரு. அப்ப அதே வித்தையை நமக்கு கொடுத்து நம்மள நல்லவன ஆக்குறது தான் அப்பாவுடைய வேலை. அந்த ஆசிரமத்துல என்ன பண்றாங்க, அதாவது ஊர்வாசி காம்பவுண்ட் எகிரி குதிச்சு இந்த தென்னை மரத்துல இருந்து விழுந்த தேங்காவெல்லாம் பறிச்சு மூட்டை கட்டுறாராம். அப்பா தூங்க மாட்டாருல்ல பெரும்பாலும். அவர் என்ன பண்றாரு, அது எழுந்துச்சு ஒரு வாக்கிங் வர்றாரு. வரும்போது பார்த்தா சவுண்ட் கேட்குது, ஒரு இவரு அப்பா பொருள் கொடுக்குறாரு. யாராவது என்னடா பண்றா அப்படின்னு. சாமி நான் தான் சாமி அப்படின்னு பார்த்தா ஊருக்காக ஒருத்தர். என்னடா பண்றாரு, தேங்காய்லாம் தேவைப்பட்டு சாமி இங்க வேஸ்டா தானே கிடக்குது, அதனால நான் எடுத்து கோணில கட்டுறேன். அடப்பாவி ஆசிரம கடந்து பார்த்தா நான் உழைப்பாங்கடா, தூக்கிட்டு போடா முதல்ல அப்படின்னு. சரி இவர் எல்லாத்தையும் மூட்டை கட்டுறாரு. தூக்க முடியல சாமி, தூக்க முடியல சாமி, அடப்பாவி அப்படின்ட்டு அவரு தூக்கி விடுறாரு. தூக்கி விட்டு போடா சீக்கிரம் ஆசிரமக்காரங்க பார்க்கறதுக்குள்ளன்றாரு. அப்ப அவன் ஒரு உணவை திருட வந்தவனுக்கு கூட இவர் என்ன செய்யறாரு, ஒரு உதவி பண்றாரு. அது போன்ற ஒரு மேன்மையான குணம் கொண்டவர் தான் சாமி. அது போன்ற குணங்கள் நமக்கு வருவதற்கு நம்ம பண்ண வேண்டிய விஷயமே அப்பா மேல விசுவாசம், வித்தை மேல விசுவாசம். இது ரெண்டுமே இருந்தாலே ஆட்டோமேட்டிக்கா நம்ம என்ன பண்ணணுமோ, நம்ம ஆன்மா எப்படி சுத்தப்படுத்துறதோ அப்படி நம்ம சுத்தப்படுத்திட்டு நம்ம வேலையை நம்ம செஞ்சு கரை சேரலாம். அதற்கு வித்தை, சித்த வேதம். சித்த வேதத்துல ரொம்ப பெரிய விஷயங்கள்லாம் இருக்கு, அதெல்லாம் நம்ம ஆராய்ச்சி உள்ள போறதில்லை. எனக்கு தவம் என்றது சித்த வேதத்தை படிச்சுதான் கற்றுக்கிட்டு ஒழிய, வித்தை கொடுத்தவரு காமிச்சு கொடுத்தாரு அவ்வளவுதானே ஒழிய, மற்ற அனைத்து விஷயமும் சித்த வேத புத்தகத்திலிருந்து தான் எடுத்தோம். அதுல நுணுக்கமா அப்பா ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு விஷயங்களை சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. ஒரு நாள் பெரிய சண்டை எனக்கு சாமிக்கு. 4 மணிக்கு எழுந்துச்சு உட்காந்து ஜெபம் பண்றோம், கை காலெல்லாம் வலிக்கு. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு சாமி போட்டோ பார்த்து திட்டிட்டு இருக்கேன். நைட்டு தூக்கத்தை விட்டுட்டு காலையில எழுந்துச்சு நீங்க சொன்னீங்க நாங்க ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம், நீங்க என்னடா இந்த கால் வலி கை வலி எல்லாம் கொடுத்துக்கிட்டு ஜெபத்தையும் பண்ண விட மாட்டேங்குது, நாங்க என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவருடைய போட்டோக்களை வச்சுட்டு நான் பேசிட்டு இருக்கேன். திடீர்னு பார்த்தா ஒரு மைண்ட்ல ஒரு எண்ணம் தோணுது, சுதர்சன சக்கரத்தை பாரு அப்படின்னு சொல்லி ஒரு மைண்ட்ல ஒரு தாட்ஸ் வருது. சுதர்சன சக்கரம் அப்படின்னா என்ன அப்படின்னு சிதத்துல சுதர்சன சக்கரம்னா அப்பா என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டா, கண்ணு சுழண்டு கொண்டு இருப்பதால் அதற்கு பேர் சுதர்சன சக்கரம் அப்படின்னு சொல்றாரு. கண்ணு நின்னால் உலகம் அறிந்ததா அர்த்தம். அப்போ நீ கண்ணை நிறுத்தாம செஞ்சிட்டு இருக்க, அதனாலதான் உனக்கு இந்த வழி, அதனால நீ கண்ணை பார்த்து செய்யும் சொல்லி ஒரு 2 நிமிஷம் நான் கண்ணை பார்த்து செய்யும் போது விடிஞ்சி 7 மணிக்கு மேல ஆயிடுச்சு. அவர்கிட்ட 3:30 மணிக்கு சண்டை போட்டேன்னா 7 மணி வரைக்கும் எப்படி உட்காந்துன்னு தெரியல. அப்ப எந்த இடங்கள்ல அந்த நுணுக்கங்கள் வேலை செய்யுது அப்படின்னு கேட்டா, அதுல ஒவ்வொரு கட்டங்கள்லயும் ஒவ்வொரு இடங்கள்லயும் அப்பா நுணுக்கங்களை சொல்லி கொடுத்துருக்காரு. ஆனா நம்ம அதை ஏதோ ஒரு புத்தகமாவோ அது ஏதோ ஒரு வழிமுறையாவோ பண்ணிட்டு இருந்த வித்தைக்கான அனைத்து டிப்ஸும் சித்தவேதத்துல தான் இருக்கு. எங்க போனாலும் சித்தவேதம் இல்லாமல் நம்ம பயணிப்பது இல்லை. அதனால எந்த புக்கு படிச்சாலும் மறுபடியும் நம்ம அங்கதான் வந்துடுவோம். எவ்வளோ சித்தர்கள் நூல் மகான்கள் நூல் படித்தாலும் மறுபடியும் சித்தவேதத்துக்கு தான் ஓடி வந்துடுவோம். ஏன் அப்படின்னா அதுதான் திறந்திருக்கிற கடல். ஒரு கடல்ல ஏகப்பட்ட மீன்கள் இருக்கும். அந்த மீனை பிடிக்க ஒருத்தர் தூண்டில் போட்டு உட்காந்துட்டு இருந்தானா அவன் யாரு? உலகத்துல மிகப்பெரிய கோமாளி அவன் தான். ஏன்னா கடல்ல நீ தூண்டில் போடணுமா வலை போடணுமா? அவ்வளோ மீன் இருக்கிற இடத்துல நீ வலையை போட்டு இழுத்தினா எவ்வளவு மீன்கள் மாட்டோம். அந்த இடத்துல போய் நீ தூண்டில போட்டு உட்காந்துட்டு இருக்க. அப்ப சித்த வித்தையை வாங்கின நீ சித்த வேதம்ன்ற ஒரு புத்தகம் இருக்கு,
இதுக்குள்ள இறங்கி இந்த கடல்ல நீ பயணிக்காம வலைய போடாம நீ பாட்டுக்கு ஒரு துணியில போட்டுட்டு 1/2 மணி நேரம் ஜபம் 1 மணி நேரம் ஜபம்னு சொல்லிட்டு உன்னையை ஏமாத்திக்கிட்டு வித்தையை ஏமாத்திக்கிட்டு காலத்தையும் ஓட்டிட்டு இருக்கிறது எவ்வளவு பெரிய தவறாகும். அதனால வித்தைக்குள்ள இறங்கி உள்ள போய் பார்த்து சித்தவேதத்துல இறங்கி சித்தவேதத்துல இருக்கக்கூடிய நுணுக்கங்களை எடுத்து பார்க்கும்போது அதுவே இப்ப நைட்டு 12:30 மணிக்கு திடீர்னு மொழிக்கு வரும். எழுந்திரிச்சு உட்காந்து வித்தை பண்ணோம்னா அவ்வளவு அருமையா போகும். அப்ப என்ன, கொஞ்ச நாள் நம்ம அதை பழகிட்டோம்னா தூக்கமே வித்தையாகும். அதுவே நமக்கு எல்லா விஷயங்களும் சொல்லித்தரும். அதனால சித்த வித்தையை சரியா நம்ம பிடிச்சிட்டோம், அது கூட அன்பா பயணிச்சிட்டோம் அப்படின்னா அது நம்மளை அழகா கொண்டு போய் கரை சேர்த்துடும். இன்னைக்கெல்லாம் மிகப்பெரிய தைரியம் நமக்கு எதுல இருந்து வந்தது அப்படின்னா சித்தவேதத்துல இருந்து தான் வந்தது, சித்த வித்தையில இருந்து தான் வந்தது. இன்னைக்கு நம்ம என்னதான் ஆனாலும் சாமி கிட்ட போயிடுவோம், அதுல எந்த வித மாற்று கருத்தும் இல்லை. ஆனா இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா எங்கெங்கயோ தூவனாரு விதை அப்படின்னு சொல்றாரு. கடல்ல தூவணும், மலைகள்ல தூவணும், முள் செடியில தூவணும், குப்பத்துல தூவணும், சிட்டியில தூவணும், எங்கெங்கயோ போட்டாரு விதைய. அது போன்ற ஒரு விதை தான் நம்புறோம். அப்ப இந்த விதை என்ன ஆகுதுன்னா இப்பதான் செடியா வளர்ந்துருக்கு. இந்த விதை மரமா ஆனதுக்கு காரணம் என்னன்னா அதுல பல விதைகள் வரும் என்பதற்குத்தான் இது போன்ற மூத்த சித்த வித்தியார்த்திகளை இன்னும் அப்பா வச்சிருக்கிறதுடைய காரணம். ஏன்னா இப்ப அவங்க வேலையெல்லாம் முடிஞ்சிச்சு. ஆனாலும் எதற்கு வச்சிருக்கு, இப்ப பயணியானாலும் சொன்னீங்கன்னா நீங்க நாள் கணக்கா சித்த வித்தியை பேச சொன்னோட உட்காந்து பேசிட்டு இருப்பாரு. அப்ப இது போன்ற விஷயங்களுக்காகவே இந்த கோவிந்தவேல் அண்ணாவும் பழனி அண்ணாவும் இது போன்ற ஆட்கள் எல்லாம் இன்னைக்கு ஏன் அவங்களெல்லாம் நம்ம ஓரளவுக்கு பிடிச்சிருக்கு மதிக்கிறோம் அப்படின்னா அவங்கள அறியாமே அவங்க நல்லது செஞ்சுட்டு இருக்காங்க. சாமியோடைய ஒரு விஷயத்துக்காகவே அந்த வேலையை செய்யறாரு. இப்ப சொக்கலிங்க அண்ணாவெல்லாம் நம்ம ஏன் மதிக்கிறோம் அப்படின்னா அவருக்கு தெரியாம புனிதமான வேலை ஒன்று செய்யறாரு. அங்க இருக்கக்கூடிய ஆண் மக்களை பாதுகாத்துக்கிட்டு வர ஆண் மக்களுக்கு அடைக்கலம் கொடுத்துட்டு உட்காந்துட்டு இருக்காரு. அவருடைய பணி ரொம்ப சிறப்பான பணி. கோவிந்த வேலையா எவ்வளோ பேரை உருவாக்கினார், அது சிறப்பான பணி. பழனி அண்ணா எவ்வளோ பேரை பேசி 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 அதை மாற்றிருக்காரு, அது அவருடைய சிறப்பான வழி. அது போன்று எல்லோருமே ஒவ்வொரு அப்பா சொல்றாரு, எந்த விதத்திலாவது ஆன்மீகத்தை பழகிவிடு, ஆன்மீகத்தை மற்றவர்களுக்கு கற்றுக்கொடு. எந்த வேலை செஞ்சாலும் அதுல ஆன்மீகம் இருக்கணும்ன்ற, எந்த வேலை செஞ்சாலும் ஆன்மீகம் இருக்கணும்னு ஏன் சொல்றாருன்னா அதுதான் லைஃப் ஸ்டைலே. ஆன்மீகம் என்பதுதான் வாழ்வியலே. அதற்கப்புறம் உணவுக்குத்தான் நம்ம குறைக்க போனோமே ஒழிய வேற எதுக்கும் கிடையாது. ஆனா என்ன ஆயிடுச்சுன்னா ஆன்மீகத்தை விட்டு ஒருத்தர் பிழைக்கிறான் அப்படின்னா அது வீண் பிழைப்பு. அதுதான் சொல்றாரு சுப்பிரமணியர், பிரியாத மனம் கண்டால் தெய்வம் காணலாம், இதை விட்டு பிழைக்கின்றீர்களே பேதையர்களே அப்படி சொல்றாரு. அப்ப மனசை பிரிக்காம ஒரு நிலையில நிறுத்தி பாடுறா தெய்வம் கிடைக்கும், இதை விட்டுட்டு குழப்புன்னு ஓடி போய் பிழைக்கிறீங்களே பேதையர்களே அப்படின்னு சொல்றாரு. இதுக்கடா வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அதனால என்ன பண்ணணும்னா பிழைப்பு என்பது பிழைப்பதற்குத்தான். இப்ப குழைச்சிக்கோ அப்படின்னு சொல்லி ஒரு பொட்டி கடை வச்சு தரவுன்னு வச்சுக்கோங்க. அவர் எங்க குழைக்கிறாரு, செத்து தானே போறாரு. எவ்வளவு நாள் அவர் அந்த கடையை பாக்குறாரு. ஒரு ஜுவல்லரி ஷாப் வச்சு தராங்கன்னு வச்சுக்கோங்க, குழைச்சிக்கிறான்னு எவ்வளவு நாள் அவர் ஜுவல்லரி ஷாப் வச்சுக்க முடியும்? குறிப்பிட்ட காலத்துல அவர் தூக்கி போடுவார். அப்ப பிழைப்பதற்கு இங்க வழி இல்லை. பிழைப்பதற்கு வழி அப்பா கொடுத்த வித்தையை பிடிச்சி நம்ம குழைச்சி போனோமே ஒழிய தொழில்களை செஞ்சுதான் ஒருத்தர் குழைக்க முடியாது. தொழில் செய்வது எதற்குன்னா உபஜீவனத்திற்கு, ஜீவனை காப்பாற்றுறதுக்குத்தான் நம்ம உழைக்கிறோம். மறுபடியும் இந்த ஜீவனை காப்பாற்றுறதுக்கு என்ன பண்றோம், ஹாஸ்பிட்டல் எடுத்துட்டு போய் உழைச்ச பணத்தை கொடுக்கும். அப்ப ஜீவனை செலவு பண்ணி பணம் சம்பாதிச்சோம், பணம் செலவு பண்ணி ஜீவனை காப்பாற்றுறோம். அப்ப கூட்டி கழிச்சு பார்த்தா என்ன வேலை செய்யறோம், ஒரு எம்டியான வேலை. நடுவில் என்ன பண்ணியிருப்போம், நல்லா சாப்பிட்ருப்போம், தூங்கியிருப்போம், துணிமணி போட்டிருப்போம், ஆடல் பாடல் கண்டு மகிழ்ந்துருப்போம். கடைசியில் அதெல்லாம் என்ன ஆகும், வீணாகும். அதனால என்னன்னா காலையில 3 மணி நேரம் தவம், மதியம் 3 மணி நேரம் தவம், சாயந்தரம் ஒரு 2-3 மணி நேரம் தவம். இந்த வேலையை செஞ்சுட்டு இதுக்கு இடையில இருக்க வேலையை நீ செஞ்சுக்கணும். ஆனா அந்த வேலைக்காக இந்த வேலையை விடக்கூடாது. இந்த வேலை எதற்குன்னா நாம் பிழைப்பதற்கு. முதல்ல நம்ம பிழைப்பதற்கான வேலையை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த வேலையை பார்க்கணும். அதனால இன்னைக்கெல்லாம் எங்க காலங்கள்ல எல்லாம் ஒரு செல்போன் எல்லாம் பார்த்ததே கிடையாது. ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் டிவி எங்கேயாவது இருக்கும். அதுவும் பார்த்தீங்கன்னா நாளெல்லாம் வாங்கிட்டு படம் பார்க்க விடுவாங்க. ஒளியன்னு போடுவாங்க, 15 நிமிஷம் வாங்கிட்டு படம் பார்க்க விடுவாங்க பாட்டு.
அப்பெல்லாம் அது கிடையாது. ஆனா இன்னைக்கு கையில வந்துச்சு எல்லாமே. அப்ப இதெல்லாம் எது கொண்டு வந்து கொடுக்குது? மாயை தான் கொடுக்குது. அப்ப இவ்வளவு அதிவேகமா அது ஏன் எடுத்துட்டு வந்து தருது அப்படின்னா, நம்ம குழைப்பதற்கு இல்லை, நம்மளை போட்டு காலி பண்றதுக்கு. அதனால என்ன பண்ணணும்னா மாயையை லைட்டா தொட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் முழு நேரம் வந்து நம்ம இந்த வித்தையிலையும் நம்மளுடைய பயிற்சியிலையும் ஆராய்ச்சியிலையும் நம்ம மூழ்கி சித்த வேதங்களெல்லாம் நல்லா படிச்சு பெரியவங்களுடைய வார்த்தைகளெல்லாம் கேட்டு நம்ம பயிற்சியை டெவலப் பண்ணணும். அதனால இந்த விழாவை ஏற்படுத்தினதும் இந்த விழாவில் வந்து பங்கேற்ற ஆன்மாக்களுக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு நிகழ்வாக நான் இதை கருதுகிறேன். ஏன் அப்படின்னா, ஒரு முருளியனுக்காக வச்ச ஜபம் அதில் இத்தனை ஆன்மாக்கள் கூடியிருக்கு. இன்னைக்கு எங்க நம்மளுடைய ரெஜிஸ்டர் ஆயிருக்கணுமோ அங்கே போய் ரெஜிஸ்டர் ஆயிருக்கும் நேரம். அதனால இந்த விழாவை ஏற்பாடு பண்ண மோகா அண்ணனுக்கும் அவர் குடும்பத்தினருக்கும் இதில் வந்து கலந்துக்கிட்ட அனைத்து ஆன்மாக்களுக்கும் நான் மிகப்பெரிய நன்மையும் ஆத்ம நமஸ்காரத்தையும் சொல்றேன். நாளைக்கு இந்த விழாவை மீண்டும் நீங்கள் கண்டினியூ பண்ணி சிறப்பிச்சு தருமாறு அன்புடன் கேட்டுக்கிறேன்.